ஆகஸ்ட் 20ஆம் நாளான இன்று திரு அவை புனித பெர்னார்டு என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பெர்னார்டு மரியன்னையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர், அன்பும் கொண்டிருந்தவர். ஒவ்வொரு முறையும் இவர் துறவு மடத்தில் இருந்த மரியன்னையினுடைய கெபியை கடந்து போகிற போதெல்லாம் ஆவே மரியா என்று சொல்லிவிட்டு போவார். இது பல நாள்களாக தொடர்ந்தது. ஒரு நாள் இவர் வழக்கம் போல மரியன்னையினுடைய கெபியை கடந்து போகிற போது ஆவே மரியா என்று சொல்ல பதிலுக்கு ஆவே பெர்னார்டு என்று ஒரு பெண் குரல் கேட்டார். யார் தன்னை இவ்வாறு அழைக்கிறார் என்று அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கே யாரும் இல்லை. அப்போது இவர் மரியன்னை தான் தன்னை இவ்வாறு அழைக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சென்றார். மரியன்னையே பெர்னார்டுடைய பெயரை சொல்லி அழைத்தார் என்றார். மரியன்னை இந்த பெர்னார்டு மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்திருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பெர்னார்டு 11ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். இவரோடு உடன் பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள். வசதியான குடும்பம். ஆனால் இவர் உலக போக்கிலான வாழ்க்கையில் நாட்டம் கொள்ளாமல் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். இதில் அதிசயம் என்ன என்று சொன்னார், இவர் சிஸ்டர்சியன் என்ற துறவற சபையிலே சேர்ந்த போது இவரோடு இவருடைய 4 சகோதரர்களும், ஏன் இவருடைய தந்தையுமே அந்த துறவு மடத்தில் சேர்ந்தார். துறவற வாழ்க்கையிலே வாழ்ந்த காலகட்டத்தில் பல அற்புதமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். புக் ஆஃப் கன்சிடரேஷன் என்ற புத்தகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுபோலவே இவர் நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவதில் வல்லவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சிலுவை போரானது நடைபெற்றது. குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகளுக்கிடையே குழப்பங்கள் ஏற்பட்ட போது இவர் அந்த நாடுகளினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த நாடுகளுக்கிடையே சுமூகமான நல்லுறவு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு மக்களிடையே நாடுகளுக்கிடையே அமைதி ஏற்படுத்துவதில் தலை சிறந்தவராக விளங்கினார். அதுபோலவே இவர் மரியன்னை மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். மரியன்னையிடத்தில் இவர் நம்பிக்கையோடு மன்றாடினார். இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது. எப்போதெல்லாம் நாம் இன்னலையும் இக்கட்டையும் சந்திக்கிறோமோ அப்போது மரியனுடைய திருப்பெயரை சொல்லி நாம் வேண்டினோம் என்றால் மரியனை நமக்கு உதவுவார் என்று அழகாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்கள், இந்த பெர்னார்டுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய நாம் 2 கருத்துக்களை மனதில் வைப்போம். ஒன்று, நாம் இருக்கக்கூடிய இடத்துல நல்லுறவை, அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றார், அமைதியை ஏற்படுத்துவோம் பேறு பெற்றோர் என்று. ஆகவே பெர்னார்டை போன்று அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுவோம்.